அன்பார்ந்த கடவுள் ஒரு டிவி நேயர்களே, கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வைகாசி மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதத்தினுடைய ராசி பலனை பார்ப்பதற்கு முன்னாடி அந்த மாத கிரகங்களுடைய நிலைமையை நம்ம பார்த்தா தான் உண்மையை நமக்கு நல்லாவே தெரியும். முக்கியமாக வைகாசி மாதத்தில் சூரியன் எப்போதுமே வைகாசின்றது ரிஷபத்தில் இருப்பார். அவர் கூட குரு இப்போ இருக்கார். சூரியன் குருவே பெரிய யோகம் தான், சௌபாக்கிய யோகன் பேர் என்னெல்லாமோ சொல்லிக்கோங்க. அது கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா உங்களால் ஜீரணிக்க முடியாது, அதான் உண்மை. அதோட வேடிக்கை என்னென்னா, செவ்வாய் இந்த வருஷம் ராஜா, அவர் தான் ராஜா. அடி தடி வதா குத்து இனிமேல் பார்க்க போகிறீங்க. இந்த மாதத்துலேருந்து ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து பார்க்கலாம். அது பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்போதைக்கு சொல்லிடுறது, செவ்வாயும் ராகு ஒன்றா கூடினால் மீனத்தில் உட்காந்து மோட்சஸ்தானங்களோட மீனத்தில் உட்காந்துட்டு அங்கேருந்து தன்னுடைய ராகு தன்னுடைய பாறையை பார்க்குறாரு. செவ்வாய் 18ஆம் தேதி வைகாசி மாதம் 18ஆம் தேதி மாரி தான் செவ்வாய் மேஷத்துக்கு போவார். அதுக்கு முன்னாடி மேஷத்தில் உட்காந்துருக்கிற அந்த புதனும் சுக்கிரனும் இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டுமே மாம மச்சான் தான். அவரை கொண்டாடி அவர் சகோதரி கல்யாணம் பண்ணி மச்சானுக்கு கூடயே போக வேண்டியது. ஒரு 4 நாள் கேப்லேயே விட்டு போவாங்க. இப்போன்னா 7ஆம் தேதி விச்சிகத்து சுக்கிரன் போவார். உடனே 11ஆம் தேதி புதனும் இதுக்கு ரிஷபத்துக்கு போவார். 2 பேர் ரிஷபத்துக்கு போயிடுவாங்க. ரிஷபத்தில் எதுக்கே சூரியனோட குரு இருக்கார், புதனும் சுக்கிரனும் உட்காந்துட்டாங்க. எப்பா தாங்குமா, வழிஞ்சி ஓடும். இயற்கை செல்வங்கள்லாம் கொட்ட போகிறார். நம்ம பயன்படுத்தவே தெரியாது. நம்ம வழக்கம் போல் எல்லாத்தையும் பாழாக்கிட்டு நிவாரணம் கேட்போம். அது வாழ்மூல் தான். அது இப்பேற்பட்ட தன்மையில் இருக்கும்போது, செழிப்பாக இருக்கும்போது, இயற்கை வளம் வரும் நல்லா விற்கிறதுக்காக வேண்டி பஞ்சபூதங்கள் செம்மத்தியாக செயல்படும் போது பார்த்தானே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு விஐபி வரான்னா என்னென்னா ஏற்பாடு பண்ணுறோம் தடபடல், அதே மாதிரி நடக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் நடக்க போகுது. சந்தோஷமான விஷயங்கள், மகிழ்ச்சிகரமான விஷயங்கள், அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயமான எல்லா இவங்களும் வயிற்றில் கையில் பையில் இனிமேல் பேக்கெட்டே போகாது, அவ்வளோ இருக்கும். சொத்து புத்தெல்லாம் அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு எல்லாரும் கிடைக்கும். அதுக்காக நான் மொத்தமே வாங்கி போகிறேன்னு எல்லாம் நடக்காத காரியம். இருக்கிறத பிடிங்கிட்டு போடுவார். எல்லோரும் வீடு வசதியோட தரித்திரம் போடும், ஃபஸ்ட்டு தரித்திரமும் போயிடும். வீட்டுக்காக திறந்து கூட வைக்கலாம், எவனும் கொள்ளடிக்க மாட்டான், ராமராஜ்யம் மாதிரி. ஆனால் அதுக்காக பண்ணாதீங்க. எல்லா விஷயத்திலும் நல்லது உள்ளதுக்கு நிறைய நமக்கு சூழ்நிலை உண்டாகும் போது நம்ம தனியாக வாழக்கூடாது, சமுதாயம் வாழணும். அந்த அண்ணன் அனுபவிங்க, சந்தோஷப்படுங்க, வெற்றி வாழ்க்கை போகாதீங்க. ஏதோ வெளிநாட்டில் பண்ணுறான்னீங்களே, அப்போ அந்த மாதிரி தான் நமக்கு நினைக்கும், 0 ஆகிடும். பிரிட்டிஷில் கூட பிரிட்டனில் அங்கெல்லாம் கூட மழை நாசம் பண்ணியிருக்கு. இதுக்கு வார் த்ரெட்டு எல்லா இடத்துலையும் இருக்குது. அவனை அழிக்கிறான். ரஷ்யா மூக்கோடு வச்சு நாசம் பண்ணிட்டு இருக்கு, அதுவே நாசம் பண்ணிட்டு இருக்கு. சைனா நங்கன்னு பிடி பாகிஸ்தான் கலைப்போட்டு பண்ணிட்டு இருக்கான். இது தீவிர இப்படி தான் இருக்கும். நேபாள் கேட்கவே வேண்டாம். இந்தியாவில் பார்டர் பட்டு உள்ளே பில்டிங் கட்டின்னு இருக்கான் அவங்கள்ட்ட, அதை கூட தெரியல அவங்களுக்கு இப்படி இருக்காங்க. ஸோ இதுக்காக சொல்கிறாங்க, காஷ்மீர் நம்மளுது தான். இப்போ என்னத்துக்கு தகராறு காஷ்மீரில்? இதெல்லாம் இதுன்னே கொண்டு ஆக வேண்டி நம்மளுடைய வாழ்க்கை தரம் இருக்கும்போது அந்த செவ்வாயும் புதனும் சுக்கிரனும் போய் சேர்ந்த உடனே செவ்வாய் உடனடியாக மேட்ச்சுக்கு வந்துடுவார். ராகு தனியாக இருப்பார். சனீஸ்வரன் அழகாக கும்பத்தில் உட்காந்துருக்கார். சூப்பராக உட்காந்துட்டு சூரியனுக்கு கேந்திரம், புதன் சுக்கிரனுக்கு கேந்திரம், அந்த குருக்கு கேந்திரம். இந்த மாதிரி கேந்திரத்தில் வரும்போது ஒன்றுத்துக்கு ஒன்று பார்த்துக்கணும் அவசியமே இல்லை. நெட்வொர்க் பிரகாரம் தானாக கொட்டிடும். அத்தனை கிரகம் யோகம் கொடுக்கறது. ஒன்று கூட மறைவு யோகம், பொண்ணாக்கட்டி யோகம், அந்த யோகம்லாம் கிடையாதுங்க. நம்ம சொல்லிக்கலாம். வேணாம், நீ மறைஞ்சிருந்தானா உனக்கு தான் வராது தவிர மொத்தமாக கொடுக்கதான் போவான். எப்படியாவது யார் மூலமாக அவனுக்கு சேரும். அதனால் நமக்கு புரிஞ்சுக்கோ, நெட்வொர்க் நன்னா ஒர்க் பண்ணும். சேட்டலைட் கொண்டு எங்கேயோ வச்சுருக்கானே, அது பாழாயிடும். அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஆளுங்களே அழிப்பானுங்க வெளிநாட்டில் உட்காந்துட்டு. ஸோ இதுக்கு சொல்கிறேன்னா, கடல் கடந்து திரவியந்தீடெல்லாம் போக வேண்டாம், இங்கேயே கொட்ட போகுது. கடல் கடந்து திரவியந்தீடெல்லாம் இங்கே திருப்பி இங்கேருந்து சுடின்னு போட்டால் உண்டு. இங்கேருந்து கொண்டு போனால் தான் எல்லாமே தூங்குறதுலேயும் நல்லா இருக்கும். கண்ணு கூட பார்க்கலாம். நல்ல காலம் குடி தண்ணி ஊற்றுற இங்கேருந்து வெளிநாட்டு போகிறதில்ல. இது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் கிரகங்கள் வரிசையாக கும்பத்திலேருந்து ரிஷபம் வரைக்கும் 2 இருக்கும். இந்த மாதம் முடிவில் வரும்போது, அதாவது மாதம் முடிவுன்னு சொல்லக்கூடியது 31 மே சொல்லக்கூடியது உங்களுக்கு மேஷ செவ்வாய் போவார். இங்கிலீஷ் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜூன் மாதம் 30ஆம் தேதி, ஜூன் மாதம் அந்த 11ஆம் தேதி அன்றைக்கு தான் பின்னாடியே புதன் பின்னாடியே சுக்கிரன் போய் மீனத்தில் உட்காந்துப்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஆக மொத்தம் இதை பார்க்கும்போது கேது எப்போதுமே இது கண்ணியில் இருப்பார், ராகு மீனத்தில் இருப்பார். பார்க்கலாம், வேடிக்கை. நமாஷ். இனிமே ஒவ்வொரு ராசி பலனை பார்ப்போம். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய,
எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சூரியன் பஞ்சம் அப்படி தான் இருக்கும். அப்படி எப்போதுமே அறிவு பங்கம் வரும்போது தான் மற்றவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. சூரியன் நான் நன்னா இருக்கும், முட்டாளாக்கப்பட்டீங்களே, நான் என்ன முட்டாளாக்கணும் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு அப்பவும் அகங்காரத்தில் ஆடின்னு தான் இருக்கும். ஏன்னா சூரியன் தான் கொடுத்தானோ. கர்ணனுக்கு அவ்வளோ கொடுத்தும் கடைசியில் நாசமாக்கிட்டாங்களே. கிருஷ்ணன் தானே பண்ண நாசமாகிட்டு. இந்திரன் வந்து அவன் கர்ணனுடைய சவச்சத்தை பிடிங்கிட்டு போயிட்டான். அதை கொடுப்பானே இப்படி பிடுங்கி நான் பர்பஸே இல்லாத பாழடிப்பானே. எவ்வளோ இது பாருங்கள். ஐயோ, அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் நமக்கு நினைக்க முடியாது. சூரியனை பொறுத்த வரைக்கும் மாத கிரகம் மட்டும் இல்லை, ஒரு மாதத்துக்கு ஒரு சூரியன் மாறிண்டே இருப்பான். அவன் லைஃப்பை ஒரு மாதம் தான், அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்த வேறு சூரியன் வந்துடுவார். ஒரு மாதத்துக்கு சூரியன். இந்த ரிஷப மாத சூரியன் அருமையான மாதம். அதனால் ரிஷப மாத சூரியன் ரொம்ப அருமையான மாதம். அதில் சூரியன் கொஞ்சம் வரைக்கும் கரைகள் அதிகம் ஈடுபடக்கூடியவர். கரைகள் அந்த ராமனுடைய காலம் மாதிரி அந்த சின்ன சின்ன கீழ் லெவல் இருந்தாலும் அந்த உயிரை மேலே ஒரு பாசம் பண்ண வைப்போம். அதுக்குள்ள தன் உயிரை வைக்கும். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் உண்டு இதுக்கு. அதனால் இந்த வரைக்கும் இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் வசந்த காலம் பையங்கள வருது இல்லை, இது சித்திரை வெயில் இருக்கும்போது மண்டையை பிறந்து ஒரு உயிர் ஆட்சி இல்லை. அந்த சூரியன் இல்லை இப்போது. இந்த சூரியன் வேறு. இப்போது சூரியன் ஒரே மண்டலத்தை பண்ணுவார். சூரியனாக இருக்கிறவர் மாறிடுவார். அந்த மாதத்துக்கு வேறு சூரியன் மாறிடுறார். எப்படி இருக்கு பாருங்கள். பகவான் கிருஷ்ண புதன் அப்பப்போ முதலாளி அவர் தான். நிர்வாகத்துக்கு சூரியன் வச்சுருக்காரு. அதே தாய் குணத்துக்கு மணியத்துக்கு சந்திரன் வச்சுருக்காரு. அவளை வச்சு தான் காலத்தை ஓட்ட முடியும். அது மாதிரி இப்படியே அவருக்கு பிடிச்சி சந்திரன் தான். அந்த சந்திரவத்தில் தான் பிறந்தார் கிருஷ்ணர். ஏன்னா சந்திரன் சின்னே கழுத்தறுத்துருவோம். எப்படி இருக்கு பாருங்க. அதுக்காக வேண்டி பிறந்தவர். பாவத்தை அநியாயம் பண்ணுவார். அதுக்காக பஞ்ச பாண்டவர் கேஸில் பார்த்துருப்பீங்க, காந்தாரிலேருந்து பார்த்துருப்பீங்க எல்லாத்தையுமே. அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த விளையாட்டுலாம் லீலா விபூதியெல்லாம் இந்த வீட்டில் அனுபவிக்கத்தான் பகவான் படைச்சிருக்கான்ட்டு புரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டை தவிர மற்ற வெளிநாடெல்லாமே போய் நசுங்கி மேலே நாசமாக போயிட்டு வெளில வருது. அந்த மாதிரி நம்ம நாடு பண்ண என்னத்துக்கு ஆகும்? அம்மா நல்ல காலம் அப்படி இல்லை. சந்தோஷமாக இருங்க. இருக்கும்போது எல்லாமே ஸ்பூன் ஃபீடிங் தான். நம்ம மறுபடியும் போய் ஸ்டாப் இது பண்ணி ஆனோம். அவளுக்கெல்லாம் போய் இங்கேருந்து போனால் தான் உண்டு. அவங்களுக்கு அந்த அளவுக்குலாம் கிடையாது. அழிக்க தெரியும், எல்லாம் சாப்பிட தெரியும், எல்லாம் ஜாலியாக இருக்க தெரியும். வேறு ஒன்றும் தெரியாது. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கடகராசி நேரு பொறுத்தவரை பாதி பேர் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் வந்துடும். தானும் வாழ மற்றவனும் எல்லாரும் வாழணுன்ட்டு இந்த மாதம் வந்துடும். சிம்மராசி சொல்லணும்ல, அதை கட் பண்ணிட்டானே. இது வரைக்கும் பண்ண பாரு, பார்த்துக்கோங்க. கடக அதை முடிச்சுட்டு சிம்மத்தை சொல்லிட்டே வரும்போது இன்னும் கடங்க போயிடுது. அது ரெண்டும் ஏக கிரகம் இல்லை. அதனால் அன்பார்ந்த கண்டினியூ பண்ணலாம். பார்த்துப்பீங்களா? கண்டினியூ பண்ணல. ஆக சூரியன் இந்த மாதம் சூரியன் வந்து ரிஷப மாத சூரியன் வந்து குளிர்ச்சியான சூரியன். அதனால் நினைக்கிறேன் மேஷத்தில் இருக்கிற அந்த சூரியன் ஆள் மாறியாச்சு. ஒரு மாதத்துக்கு மாறிடுவாங்கலாம் சூரியனை பொறுத்த வரைக்கும். ராஜாவாக இருக்கலாம். நம்ம ஊர் எலெக்ஷன் மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு மாறலாம், 4 வருஷத்துக்கு அது மாதிரி. அதனால் இந்த குளிர்ச்சியான சூரியன் வசந்த கால சூரியனால் நல்லா அருமையாக இருக்கும். உழைப்பு, தெம்பு, ஆனந்தம், செம்பல் என்னென்ன உண்டோ தென்றல் சுகம் மனசில் லைட்டாக இருக்கும். எந்த விதமான பிரச்சனைகள் இடம் கொடுக்காது. அது வழியை உண்டாக்கி முடிச்சு கொடுத்துரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்தில் முடிக்க வேண்டியதில்லை. 50 வருஷம் 4 முடிக்க முடியாத கதையெல்லாம் தெரிஞ்சு இருந்திருக்கு. ஒன்றுத்துக்கு மேலே வில்லங்கமாய் பின்னி போய் இதாகி முடிச்சு போட்டு நாசமாக போன காலம்லாம் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. ஈஸியாக அழகாக காய்ச்சி விட்டு அழகாக முடிக்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக சிறப்பாக செயல்படும். இதோட என்ன வேடிக்கைன்னா, சிம்மத்துக்கு பொறுத்தவரைக்கும் களத்தில் சனீஸ்வரர் அவர் உழைக்கிற மாதிரி அவருக்கு உழைப்பார். ஆனால் அவருக்கு வாலண்டியராக எல்லாமே டீம் ஒர்க்காக வந்து கேந்திரத்தில் இருக்கிறதுனால, ரிஷபத்துக்கு கேந்திரத்தில் இருக்கிறதுனால, கேந்திரத்தில் இருக்கிற கிரகங்களும் சனிக்கு கேந்திரத்தில் இருக்கிறதுனால தானாக சசயோகம் அது இது நிலமாக வந்து பிரமாதமாக இருக்குது. அங்கே சூரியனோட மாளவியாக கொடுக்குறாரு. எத்தனையோ ஒரு குருவோட குரு சூரியன் சேர்ந்து அது ஒரு யோகம் கொடுறாரு. பகவானே இருக்க முடியாது. அதாவது பிளாக் பண்ணவே முடியாது எதுவுமே. அந்த அளவுக்கு அழகாக விஐபியோட வச்சுருந்து பிரமாதமான ஒரு இந்த மாதம் ஃபுல்லாகவே
தட்டு தடங்கள் வேதனை மாப்பு வேஸ்ட்டு பாடா போகிறது இச்சலாக இருக்குது பகைவன் ஒரு இடையூறின்றி அத்தனை ஒர்க்கு முடிஞ்சிடும். நிர்வாகத்தில் சீரமைப்பில் நிறைய நடக்கும். அதே சமயத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துருக்கும். அதே சமயத்தில் வியாபார வஸ்தத்தில் எப்படிலாம் கையாண்டால் 4 மடங்கு நான் சம்பாதிக்க முடியும், ஆட்களை எப்படி ஹேண்டில் பண்ணால் நல்லா இருக்கும். இத்தனை ஒர்க்கு மேனேஜ்மெண்ட்லேருந்து அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கடன்னு முடிக்கக்கூடியவங்க. இந்த ராஜாக்கள் சொல்லி சிம்மராசிக்கு அந்த அளவு பக்தி இருக்குது, அவளுக்கு அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா இந்த செவ்வாய் இந்த வருஷம் ராஜா கேட்கவே வேணாம், லெஃப்டினன்ட் கவர்னரே அவர் தான், செவ்வாய் தான். அதனால் சூரியனுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஈர்ப்பு வீட்டில் உட்காந்து கலை ஞானம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும்போது அதெல்லாம் அனுபவிக்கிறது சனி தயவு இருந்தால் தான் முடியும். சனீஸ்வரன் தயவு இருந்தால் தான் சமையல், கலை அனுபவிக்கிறது, பாட்டு அனுபவிக்கிறது, சங்கீதம், டான்ஸு, கூத்து, எத்தனை விதமான உணவுப் பொருள் திங்கிற தீனிலேருந்து வீடு அலங்காரம் வந்துலேருந்து என்னென்ன உண்டோ சனீஸ்வரன் தயவு தான் ஒன்று நடக்குமே தவிர சனீஸ்வரன் தயவு இல்லைன்னா மொதல் பூமி சைனால பூமி உள்ளே போன மாதிரி ஆகிடும், கடல் சாப்பிட்டுடும். சனீஸ்வரனுக்கு அந்த வலிமை உண்டு. சனீஸ்வரன் அந்த அமைப்பில் இருந்தால்தான் ராவணேஸ்வரன் கதை கந்தர்வலமாச்சு. அடி உத குத்தினாலும் சனீஸ்வரன் எப்போ ஏந்து உட்காந்துருவார், சிட்டார் பொம்மை மாதிரி. அவர் படைச்சி புத்தியை படைச்சி கம்ப்யூட்டர் முடித்து கதையை முடிக்கிறவளுக்கு புதன் பண்ணு இந்த இந்திரஜித்தை அட்ரஸே இல்லாத பண்ணிட்டார். ஸோ அது மாதிரி எவ்வளோ இது ஆணித்தரமான உண்மைன்னா சனீஸ்வரனுக்கும் புதனுக்கும் ரொம்ப சத்தமான ஒரு தொடர்பு உண்டு. இந்த புதன் யாருன்னா தனாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி. அட்டகாதான் புதனும் சுக்கரனும் உட்காந்துருக்காங்க. சுக்கராச்சாரியன் யாருன்னா 10ஆம் வீட்டு அதிகாரி, கர்மஸ்தானாதிபதி. ஜீவனத்துக்கு கர்மத்தை அடிப்படையாக வச்ச ஜீவனங்கள் வரும். ஜீவனத்துக்கு தனியாக ஒரு இடம் கிடையாது, கர்மஸ்தானத்தை தான் ஜீவனன்றோம். ஜீவனம் வந்து தான் அவசியம் இல்லை. நிறைய சொத்து பத்தெல்லாம் இனிமா நிர்வகிக்கிற ராஜா அவன் இங்கே வேலை செய்கிறனா, ராஜா இங்கே வேலை செய்கிறானா யோசிச்சு பாருங்கள். ஷேரோன் ஆஃப் த கம்பெனி அவள் எங்கே வேலை செய்கிறாரா? ஒரு மேனேஜிங் டைரக்டர் கம்பெனி நிர்வாகம் பண்ணுறாருன்னா எம்ப்ளாய்டு மேனேஜர்கிட்ட செஞ்சு ஆகணும். எம்ப்ளாய்டு அவரே இன்வெஸ்ட் பண்ணார்னா மற்றவங்களை ஹேண்டில் பண்ணுறாரு. எப்படி நிர்வாகம் பண்ணுறது, இது மேனேஜ்மெண்ட்டு பொறுத்து அவுட் டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு பண்ணுறது, அதுதான் மேனேஜ்மெண்ட்டு. உழைக்கிறவங்க வேறு செட்டு. சனீஸ்வரர் சம்மந்தப்பட்டாலும் உழைப்பாளிகள், கம்யூனிஸ்ட்டுப்பாங்களா அது. அந்த மாதிரி அமைப்பில் சனீஸ்வரன் எல்லா காரியத்தையும் பண்ணி முடிச்சிடுறான். அவர் கேந்திரத்தில் எல்லாம் உண்டாக உட்காந்துட்டுருக்கலாம். ஆக சிம்மத்துக்கு சப்தமாக சொல்லக்கூடிய அந்த சனீஸ்வரர் அவரே 6ஆம் வீட்டு அதிகாரி, அவரே 7ஆம் வீட்டு அதிகாரி உட்கார்ந்துட்டு அப்படியே நிர்வாகம் பண்ணுறார். சனீஸ்வரன் நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு திறமை எப்படி வந்தது? அவரே உழைப்பாளி, அவர் நிர்வாகி தான், ஆனால் அவர் உழைப்பாளி, உழைச்சிட்டே நிர்வாகம் பண்ணுவார். அதுதான் சாமர்த்தியம். அதுதான் நம்ம நாட்டில் எளிமையான அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. கொஞ்சமாக லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, லோ இன்கம்மு, ஓரளவுக்கு ஒரு எல்லை வரைக்கும் மார்க்கெட்டிங்கு, அதோடு நிறுத்திடுவாங்க, முடிடுவாங்க, முடிஞ்சு போச்சு கடை. இப்படி தான் வியாபாரம் பண்ணி பழக்கம். வெளிநாட்டில் மால் வைக்கிற அளவுக்கு பெரிய பெரிய லெவல்லாம் மால், இப்போ மால் வந்துருச்சு. நம்ம நாட்டு மால்லாம் பகவான் தான் அளவுக்கு சொந்தமாக வைக்கிற அளவுக்கு வந்திருக்குன்னா வெளிநாட்டிலேருந்து வர பணத்தில் பண்ணுறாங்க. அதை நீங்களே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா பெரிய பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை நம்ம நாட்டில் இருக்க வெளிநாட்டு வேலைக்கு போவாங்க, எல்லாம் இங்கேயே சம்பாதிக்கலாம். அங்கே போய் சம்பாதிக்கிறது போன அவசியம் இல்லை, ஆளு தேவைப்படும். அதனால் நீங்கள் அதெல்லாம் நிறைய பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. இனிமேலாம் இந்த குரோதி வருஷத்தில் வைகாசி மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியை நோக்கி தான் பாகம் போயிட்டு இருக்கும். இன்டர்னல் ப்ராப்ளம்னு நிறைய இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் அப்படியே அமையிடும். அந்த கூத்தெல்லாம் இருக்காது. அதனால் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அந்தந்த காலத்தில் மழை பெய்யும். அந்த காலத்தில் இன்னென்ன உண்டு சீதோஷ்டத்துக்குலாம் வித்தியாசம் நிறைய வரும். பாழெல்லாம் ஆகாது. இனிமேலாம் ஏதோ வெளியிலலாம் ஆட்சின்னு நம்ம நாட்டில் ஆகணும் அவசியம் கிடையாது. காட்சி நாசம் பண்ணியிருந்தாலாம் இனிமேல் போயிடும். ஸ்திரமான அரசங்கள்லாம் வரும். ஆச்சரியமான முறையில் நம்ம வாழக்கூடிய அமைப்பு ஒரு வெற்றி இல்லாமல் பகவானோடு உறைவோம். ஏன்னா லாபஸ்தானாதிபதியே புதன் தான், தன குடும்பஸ்தானாதிபதி சிம்மத்துக்கு. ஐனசைன போகத்தன கடக சந்திரன், அது கேட்கவே வேணாம். சந்திரன் எப்போது மனசு இதெல்லாம் ஈர்ப்பு இருக்கோ அதெல்லாம் அனுபவிப்போம், அத்தனை இருக்குது. ஸோ அதனால் எல்லா விஷயத்துலேயும் ஒரு பிரச்சனையும் இல்லை. காரணம் என்ன, கிரகநாதர்கள் வக்கரம் அடையலை. வக்கரன்றது கோபதாமம், எழுச்சி, வெழுப்பு இதெல்லாம் பாழாகி என்னால் முடியலே சொல்லும்போது அது வக்கர நிலை. அதுக்கு இந்த மாதம் இடமே கொடுக்கல. ராஜா செவ்வாய் ரசனை உள்ளவர், பேர் தான் அவர் பெரிய சக்கரவர்த்தி பேர், கீழே தான் இருப்பார் எப்போதுமே.
ரொம்ப போகத்துக்கெல்லாம் அடிபட்டு செவ்வாய் போக மாட்டான். பயம், கவுத்து விட்ருவாங்கன்னு பயம், ஏமாத்திடுவான். நான் நம்ம கீழ் லெவலில் தான் இருப்பார். அதுக்கு சனீஸ்வரன் துணை புரிகிறார். ரொம்ப அருமையான ஒரு சீட் தான் வந்திருக்கு. ஒரு பூர்வ புண்ணியாதிபதி குரு, அவரே 8ஆம் வீட்டு அதிகாரி. ஜென்மத்துக்கு பாருங்கள். ஆனால் 8ஆம் வீடு 10ஆம் வீட்டில் உட்கார வச்சுட்டார். 10ஆம் வீடு மறைவுஸ்தானமும் இல்லை, கேந்திரமும் ஆகாது, திரிகோணமும் ஆகாது, எல்லாத்தையும் சமம். அது கர்மங்களில் வரும்போது இது வேணும், எது வேண்டாம், நீ இழக்கணும், இழக்கக்கூடாது, அதில் ப்ரோக்ராம் பண்ண மொத்த இடம் அது. அங்கே உட்காந்துட்டு 2ஆம் வீட்டில் உட்காந்து கேதுவை குரு பார்த்து தோஷத்தை ஃபுல்லாக எரேஸ் பண்ணுறாரு. என்ன அநியாயமாக இருக்குது பாருங்க. நான் திருடுவேன், கொல்லுவேன், என்ன வேணா பண்ணுவேன், நீ தான் பார்த்து எனக்கு காப்பாற்றி கரை சேர்க்கணும். எப்படி இருக்கு பாருங்க. பார்த்துக்காம அதே மாதிரி அமைப்பில் தான் இந்த கேது தோஷம்லாம் போக்குறாரு குரு. ஏன்னா அவரே 8ஆம் வீட்டு அதிகாரி, நாசமாக்கிறதுக்குன்னு பார்த்துட்டு இருப்பார். அந்த 8ஆம் வீட்டு அதிகாரி நாசமானா அவரே பூர்வ புண்ணியாதிபதி, நாசமாக்கவும் முடியாது. ஆனால் லாபத்தில் சுக்கிரன் வீட்டில் உட்காந்து சுக்கிரன் உட்காந்துருக்காரு. 10ஆம் வீட்டில் உட்காந்துட்டு கர்மத்தை வேண்டியது அத்தனை வேண்டியும் செஞ்சு தான் ஆகணும். சூப்பர்வைஸ் ஒரு ஒரு பாசத்தை பாதினால் போயிட்டு அப்புறம் சுக்கிரனை முதனும் கிண்டரில் உட்காந்துட்டு லாபத்தில் உட்காந்துடுறாரு. ஆனால் விருத்திக்கு நிறைய வரும். எதுவும் குறையில் இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கையை இந்த மாதத்துலேயே எல்லாருமே ஃபுல் நிறைவடையணும்னு கொடுத்துருக்காரு. சாட்டிஸ்ஃபைடு அதெல்லாம் கொடுக்குறதுக்கு கிரகநாதர்கள் டீம் ஒர்க்கை ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம மனசு சுத்தமாக இருக்குது, சஞ்சலங்கள் வராது, குழப்பம் வராது. இதிலே புரிஞ்சுக்கலாம். வியாதி நோங்க வராது, மனசுனாலையும் சரியத்தினால் வியாதி வரக்கூடாது, 2 நாள் வராது, ஆனந்தமாக இருக்கும். சிவபெருமான் சொல்கிற மாதிரி ஆனந்தத்தை அனுபவிப்பீங்க. தன்னைத்தானே அனுபவிக்கிற அடையே அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அமைப்பு கொடுத்துருக்கு. இதான் வாழ்க்கைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய அமைப்போடு இந்த மாதம் பூர்த்தியாக சொல்லி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.